ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த படம் என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம், அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு பழிவாங்கல் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லையாடா, இப்படி நாமாடா பழி வாங்குவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ரொம்ப அன்னோனியமா லவ் பண்ணி ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி ரெண்டு சைடு அபார்ட்மெண்ட் இருக்கு. நடுவுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதை மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே கிளாஸ்ல இருக்கு. ஸோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அப்படியே கண் முன்னாடி பாக்குற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப ஒரு விலை உயர்ந்த அபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். இதுல இவங்க என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா தங்களோட வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்படி ஒரு தருணத்துல இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தற்செயலா சில காட்சிகளை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி நக்கல் அடிச்சு சிரிச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவே ஒரு அடிக்ட் ஆகி எதிர்த்த வீட பார்க்காம இவங்கனால இருக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு பைத்தியமா ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு, அது இவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு கொடூரமா விளையாண்டுச்சு அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தி வாயர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்துல லீடிங் ரோலா ஹீரோயினா பிளே பண்ணியிருக்காருன்னா சிட்னி ஸ்வெயின். இவங்க தான் இந்த படத்துல லீடிங் கேரக்டரா பிளே பண்ணியிருக்காங்க. சும்மா செம்மையான ஒரு நடிப்பு, மிரட்டி விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிப்பு. இவங்க தான் படம் ஃபுல்லாவே எடுத்து செல்றாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான நடிப்புனே சொல்லுவேன். ஸோ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, எமோஷன் சீன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சமும் யூகிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. கிளைமேக்ஸ்ல நீங்க சற்றும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்னடா அது லபக்குன்னு இப்படி மாத்தி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நமக்கு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த படத்தை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பயங்கரமா எனக்கு கோபம் வந்துச்சு. சில சீன்ஸ்லாம் நம்ம பாக்குறப்ப, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நமக்கு வெறுப்பையும் சம்பாதிச்சிச்சு இந்த கேரக்டர். பட் கிளைமேக்ஸ் முடிவுல பாத்தீங்க அப்படின்னா, ஓகே இவங்க செஞ்சது கரெக்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுத்து, அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு செம்மையான ஒரு ரெவெஞ்ச் த்ரில்லர் படம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில இப்படி ஒரு ரெவெஞ்ச் த்ரில்லரை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.